ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்பவே செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு தீபாவுக்கு மருதாணி வச்சு விட்ற ஒரு பயங்கரமான சீன் தான். ஸோ கார்த்திக் வந்துட்டு தீபாவுக்கு மருதாணி வச்சு விடுதுன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. முதல்ல கார்த்திக் முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் கம்பல் பண்ணோடனே மருதாணியும் வச்சு விடுறாரு. ஸோ எல்லாருக்குமே போட்டி நடந்துட்டுருக்கு. அபிராமி, ஐஸ்வர்யா, மீனாட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மருதாணி வச்சு விடுறாங்க. ஸோ மருதாணி வைக்கிற சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் தீபாவுக்கு மருதாணி வச்சு விட்டாராரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு தீபாவை தான் கடைசியாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. ஆனால் தீபாவுக்கு தான் கை செம்ம சூப்பராக சவந்திருக்கு. இதை பார்த்த உடனே மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பொறாமையாகுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தீபா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா கார்த்திக் சார், இப்பயாவது ஒத்துக்கிறீங்களா, நீங்கள் என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. உடனே கார்த்திக் சொல்றாரு, என்னங்க தீபா இதெல்லாம் சின்ன புள்ளத்தனமா இருக்கு, மருதாணி சேவந்தா நான் உங்க மேல நிறைய லவ் வச்சிருக்கேன் அர்த்தமா, இதெல்லாம் உங்களுக்கு யாரு சொல்லித்தாரா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, நீங்களா எதையாவது ஒன்று நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே தீபாவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, கார்த்திக் சார் போதும் நிறுத்துங்க, நீங்க நடிக்கிறீங்க, நீங்க நடிக்கிறது அப்படியே கண்ணுல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கண்ணுல மூக்குல எல்லா இடத்துலயுமே தெரியும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் கிண்டல் பண்றாரு. பூங்க கார்த்திக் சார், நீங்க சீட்டிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்க இருந்து கிளம்புறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு கார்த்திக் தீபா பண்றதெல்லாம் பார்த்து கோமடியா சிரிச்சிட்டு இருக்காரு, யாருடா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு, என்ன இந்த கார்த்திக் நம்மளை எப்ப பார்த்தாலும் முறைச்சிட்டே இருக்கா, ஒருவேளை கார்த்திக் நம்ம மேல ஃபுல்லா டவுட் வந்துச்சோ, கார்த்திக் நம்மளை மட்டும் கண்டுபிடிச்சானா நம்ம நிலைமை என்ன ஆகும், ஐயோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதை அப்படியே யூஸ் பண்ணி இந்த தீபாவுடைய கல்யாணம் வரைக்கும் இருந்து தீபாவை துரத்தி விட்டுட்டு கார்த்திக்கு நம்ம ஒய்ஃப் ஆகிடணும்னு நம்ம நினச்சா, இந்த கார்த்தி நம்மளை பார்த்து என்னமோ முறைச்சிட்டே இருக்காரு, அது என்னன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். கார்த்தி நம்ம மேலே டவுட் வராதபடி நாம தான் நடந்துக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக கார்த்திக்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டமாக சிக்கிக்குவோம். கார்த்திக்கிட்டே இருந்து தப்பிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட மாட்டிக்க போகிறோம். அதை எப்படியாச்சும் வந்துட்டு நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபம் சீரியலை இப்போ ரொம்ப சூப்பராக அண்ட் பயங்கர செம்மையாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் கார்த்திக் தீபா லவ், இன்னொரு பக்கம் கார்த்திக் கூட நான் ரம்யா சேர்ந்தே ஆவேன்னு சொல்லி இருக்கிற சாயின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா